வெல்கம் டு பணியும் வைப்பும் என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல மேத்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில அல்ஜிபரால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல நிறைய டைப் இருக்கும். ஒவ்வொரு டைப்லயும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்தலாம். முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, if x squared plus 1 is equal to 2x then find x minus 1 by x. ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. முதல் இந்த ஃபார்மேட்டுக்குள்ள இது நம்ம ஏதாவது கன்வெர்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு அந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் கீழே கொண்டு வரேன். ஈக்குவல் என்ன 2 வரும். இப்போ இந்த எக்ஸுக்கும் இந்த ஸ்கொயருக்கு அடியாரும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்குன்னா 2 இருக்கும். இது வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னா இதுல ஏதாவது நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது அல்ஜிபரால a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அது வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஸ்கொயர் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பட்ட நான் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். பிளஸ் வந்து ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஒன் பை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் வரும். இந்த எக்ஸ் எக்ஸ் அடியாரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இங்க பாருங்களேன், நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ தெரியும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணா இதை ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். அப்போ ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம பண்ணுவோமா, ஹோல் ஸ்கொயர் என்ன ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் 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 அடியாரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணோம், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 2 ஸ்கொயர்டு என்ன இருக்கும், இங்கே 4 இருக்கும். இங்கே வந்து என்ன 2 மட்டும் தான் இருக்கும். 4 மைனஸ் 2. அப்போ என்ன எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 2 அப்படின்னு எடுக்கலாம். அப்போ இந்த இதுக்கு நான் என்ன போட்டுறேன் அப்படின்னா 2 அப்படின்னு போறேன். அப்போ 2 மைனஸ் 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 0 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஏன் 0 தான் அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். நான் நோத்தில் வச்சுக்கேன். அல்ஜிபரா பொறுத்தளவுக்கு அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது தான் ஓகே எப்படி வந்து ஒரு கொஸ்டினை அணுகிறது, எப்படி மாத்துறது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதுல 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த 2 ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கும். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கங்க. அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 பிளஸ் √2 தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். கேள்வி வந்து எக்ஸ் ஸ்கொயர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் கொடுத்தது எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எக்ஸா எக்ஸ் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க √3 பிளஸ் வந்து √2 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னா ரெண்டு சைடுமே வந்து நான் ஸ்கொயர் பண்ணுவோம் ரைட்டா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஈக்குவலன்ட்டு இது என்ன ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஏ ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர் போட்டால் வெறும் 3 தான் வரும். அதே √2 ஸ்கொயர் போட்டால் வெறும் 2 தான் வரும். பிளஸ் 2ab இப்போ 2 இன்ட்டு √3 இன்ட்டு √2 அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும் 5 பிளஸ் வந்து 2 இந்த √3 இன்ட்டு √2 இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு வரும். இப்போ 5√6 தான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. அதே மாதிரி என்ன 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ஏதாவது ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதோட தலைகிலி தானே வந்து நம்ம 1 பை தான் சொல்லுவோம். அப்போ இது என்ன வரும் 5 மைனஸ் வந்து 2√6 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து என்னன்னா இங்கேயே நீங்க சிம்பிளா வந்து எடுத்தலாம். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸ் இருக்கு அப்போ 1 பை எக்ஸ்ன்னு எடுப்பான். அப்போ 1 பை எக்ஸ் 1 பை வந்து √3 பிளஸ் வந்து √2 அப்படின்னு எடுப்பான். அப்புறம் √3 இங்க பிளஸ் இருக்கு அப்போ மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது இந்த பின்னத்தில் இருக்கிறத நார்மலா மாத்தணும் அப்படின்னா இந்த சைடு மாத்துவோம். √3 மைனஸ் √2 டிவைட் பை வந்துன்னா √3 மைனஸ் வந்து √2 இது என்ன இருக்கு ஏ பிளஸ் பின்னு இருக்கும். இது வந்து ஏ மைனஸ் பின்னு இருக்கும். அப்போ கீழே என்ன வரும்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் வந்து பி ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். மேலே வந்து இந்த √3 மைனஸ் வந்து √2 அப்படியே இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் என்ன √3 நம்ம ஸ்கொயர் பட்டா 3 தான் வரும். பி வந்து √2 ஸ்கொயர் பட்டா வந்து 2 தான் வரும். மேலே என்ன √3 மைனஸ் வந்து √2 இருக்கு. அப்போ ஃபைனலாக பார்த்தா √3 மைனஸ் வந்து √2 தான் வரும். இதான் 1 பை எக்ஸ். இது கண்டுபிடிச்சா அப்புறம் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன இதை நம்ம வந்து ஸ்கொயர் போடுவோம். ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பட்டா வந்து 3 தான் வரும். அது மாதிரி √2 ஸ்கொயர் பட்டா வந்து வெறும் 2 தான் வரும். மைனஸ் வந்து 2 √3 வந்து √2 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 5 மைனஸ் வந்து 2 √6. சில பேர் இப்படி பண்ணுவாங்க. இதை நீங்க பண்ணாதீங்க. எதுக்கு அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து நார்மலாவே தெரியும் ஏதாவது ஒண்ணு வந்து நார்மலா கொடுத்துருக்காங்க அதோட வந்து 1 பை பின்னத்துல போடும்போது என்ன மைனஸ் போட்டா போதும். அதுதான் இங்கேயும் வருது. இவ்வளவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சொல்றேன். இல்லை நம்ம அதிக கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்துன்னா ஓகே ஸ்டாண்டர்டா போலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். என்னன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அதே மாதிரி 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு தான் ஆட் பண்ணும். இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 5 பிளஸ் வந்து 2√6 அதே மாதிரி வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து பிளஸ் 5 மைனஸ் வந்து 2√6 இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் போயிடும். ஆன்சர் என்ன வரும் 10 வரும். எங்களுக்கு ஆன்சர் டில இருக்கு. சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு சமன்பாட்டில் வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. இப்போ 4
எக்ஸோட வேல்யூ என்ன 5, இப்போ 5 பவர் வந்து 4 அப்படின்னு வரும். பிளஸ் 9 ஒய்யோட வேல்யூ வந்து 2, 2 ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். மைனஸ் 12 எக்ஸோட வேல்யூ வந்து 5, 5 ஸ்கொயர்டு ஒய்யோட வேல்யூ வந்து 2. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணலாம். அதாவது 5 பவர் 4னா என்ன? அதாவது 5 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு பண்ணா 25, 25 இன்ட்டு 25 தான் 5 பவர் 4. அப்போ 25 ஸ்கொயர்டு எவ்வளோ வரும்? 625 வரும். அதோட வந்து இங்க ஒரு 4 இருக்கு. இப்போ 4 மல்டிப்ளை பண்ணா 625 இன்ட்டு 4 போட்டோம்னா 2500 வரும். ஸோ இது இருக்கட்டும். அடுத்து இங்க பாருங்க 2 ஸ்கொயர் போட்டா 4 வரும். 9 இன்ட்டு 4 போட்டா 36 வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 5 ஸ்கொயர் போட்டா 25 வரும். 25 இன்ட்டு 2 போட்டா 50 வரும். அதே மாதிரி 12 இன்ட்டு 50, 12 5 60, அப்போ 600 அப்படின்னு வரும். ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2500 பிளஸ் 36 மைனஸ் 600. 2500ல 600 போச்சுன்னா 1900, அப்போ 1936 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் 7 இருக்கு. இப்படியும் வந்து சிம்பிளா கேட்பாங்க. இதெல்லாம் நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லயும் வரும். ஜஸ்ட் வந்து நீங்க ரொம்ப பண்ணலாம். அடுத்து போலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைப்பை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட்க்கு எப்போதும் நான் சொல்லுவது அல்ஜிபிரால நீங்க எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க என்னன்னா சில டைப் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அல்ஜிபிரால. அதுல இந்த டைப் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதை மட்டும் நீங்க நல்லா கிளாரிட்டா லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த டைப்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இதுல நீங்க மிஸ்டேக் பண்ணி வச்சுக்கலாம், கொலை பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இந்த டைப் மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். கேள்வி வந்து என்னன்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தான் கேட்கறாங்க. அதாவது இந்த கொடுத்துருக்கிற பேட்டர்னை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ணி ஏ அதே மாதிரி பி இந்த மாதிரி பேட்டர்ன் கிட்ட வரும். அதை நம்ம அப்படியே ஈக்குவலன் பண்ண வேண்டியதான். இப்ப எப்போதும் இந்த மாதிரி கீழே வந்துன்னா மைனஸ்ல இருந்துச்சுன்னா இப்ப √5 பிளஸ் வந்து √2 டிவைட் பை வந்து √5 மைனஸ் வந்து √2 இந்த மாதிரி பின்னத்துல இருந்தா முதல் மாத்திரைக்கு என்ன பண்ணும்? இங்க கீழே மைனஸ் இருந்துச்சா என்ன பண்ணும்? கீழே வந்து பிளஸ் போடும். √5 பிளஸ் வந்து √2 டிவைட் பை வந்து √5 பிளஸ் வந்து √2. இங்க கீழே என்ன? a மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. இங்க என்ன? a பிளஸ் பி இருக்கு. அப்ப a² மைனஸ் பி ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கீழே என்ன வரும் அப்படின்னா a². √5 ஸ்கொயர் போட்டா என்ன? 5 தான் வரும். √2 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 2 தான் வரும். இது இருக்கட்டும். மேல என்னன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது இங்க பாருங்க இது வந்து a பிளஸ் பி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து சேம் வந்து a பிளஸ் பி தான் இருக்கு. அப்ப a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? k². அப்ப √5 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 5 தான் வரும். பிளஸ் பி ஸ்கொயர். √2 ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 2 தான் வரும். பிளஸ் 2 இன்ட்டு ஏபி. ஏபி தான் √5 இன்ட்டு √2. அப்ப ஃபைனலா என்ன? 5 2 7 அப்படின்னு இருக்கும். பிளஸ் 2 வந்து அந்த 5 2 மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப 2 √10 வரும். கீழே என்ன இருக்கு? 3 அப்படின்னு இருக்கு. ரொம்ப தெளிவா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த இதை நம்ம எப்படி வந்து மாத்திக்கலாம்னா 7/3 பிளஸ் வந்து 2√10 டிவைட் பை வந்து 3 அப்படின்னு எழுதலாமா? இது ஈக்குவலன்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல பாருங்களேன். a பிளஸ் பி வந்து √10 இருக்குல்ல. அப்ப a பிளஸ் பி வந்து √10. அதாவது ஏயோட வேல்யூ வந்து இந்த 7/3, பியோட வேல்யூ வந்து 2/3, √10 இருக்கு. அப்ப என்ன எழுதலாம்? ஏக்கு வந்து 7/3 வரும். பிக்கு வந்து 2/3 வரும். எங்க இருக்கு? 7/3 2/3. ஆன்சர் டில இருக்கு. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நீங்க வந்து ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்பாங்கன்னு சொல்றீங்களா? இதுல கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன நான் இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். √7 பிளஸ் √2 மைனஸ் இருக்குன்னா என்ன? இதுல வந்து √7 பிளஸ் வந்து √2 அப்படின்னு போட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வரும். அதுக்கு ஈக்குவலான பண்ண வேண்டியதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2/5 வரும். இது வந்து சேம் பேட்டர்னால வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பண்ண தேவையில்லை. நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து தப்பா வந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பர் 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்க கேட்கலாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம முடியல இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்க அதே சேம் தான். ஏன்னா பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? இங்க பிளஸ் இருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அப்ப 3√2 மைனஸ் 2√3 வரும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏபி வந்து ஈக்குவலண்டா வரும். அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பியோட வேல்யூ எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா -2 அப்படின்னு வரும். இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆன்சர் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து அதே தான் சேம் இதுதான். ஏ அண்ட் பி கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் வந்து பி வந்து கேட்டிருக்காங்க. இங்கேயும் என்ன பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸ் பண்ணி வந்துடா இந்த a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a² மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாக்குள்ள தான் வரும். அப்ளை பண்ணா ஆன்சர் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா -3/2 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆன்சர் வரும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க அதே தான்.
எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. ஒய்யோட வந்து நான் வேல்யூ கேட்டிருக்கேங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எக்ஸோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு வரும். ஒய்யோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கீழே இருக்கு. இப்போ புரியுதா எதுக்கு இந்த டைப் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்? என்டிபிசி ப்ரீவியஸ்ல இந்த டைப்பே வந்து நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன இதை மட்டும் நம்ம தெளிவா லேர்ன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து மிஸ்ஸே ஆகாது. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஒய் ஜெட்டோட கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் டிவைட் பை ஜெட் இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இதுல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட்டோட வேல்யூ எடுக்கணும்னா முதல்ல காமன் ரேஷியோ வந்து பார்க்கணும். ஸோ காமன் ரேஷியோ எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா ஒரு மாறிலி மாதிரி வந்து யூஸ் பண்றேன். கே அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸா வேணும் என்னன்னா 5k அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். அதே மாதிரி ஒய் பை 6 ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் தான் வேணும் 6k அப்படின்னு வரும். அதே மாதிரி என்ன ஜெட் பை 11 ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜெட் தான் வேணும் அப்படின்னா 11k அப்படின்னு வரும். இதுக்காக நம்ம எக்ஸ் ஒய் அதே மாதிரி வந்து ஜெட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது காமன் ரேஷியோ எடுத்திருக்கோம். இது எப்படி எழுதலாம்? 5k இஸ்டம் 6k இஸ்டம் 11k இந்த மாதிரி எழுதலாம். கே மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரேஷியோ ப்ரொபோசிஷன்ல வந்து மூணுக்குமே வந்து ஒரு காமனான வந்து எல்சிஎம் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் இது. நம்ம அந்த மூணுக்குமே எல்சிஎம் பார்க்கறோட இந்த மாதிரி கே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா, ஏன்னா கீழே வந்து ஜெட் இருக்குல்ல அதுல கே இருக்கும்போது கே அடியாரும். ஸோ அதுக்காக மூணுமே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் அப்படின்னா 5k பிளஸ் 6k பிளஸ் 11k டிவைட் பை என்னன்னா 11k அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் மேலே கூட்டினோம் 22k டிவைட் பை வந்து 11k கே அடி வரும். 11 2 அடி வரும். அப்போ ஆன்சர் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சில இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1 மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 அடுத்து 1 மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 அடுத்து 1 மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 3 டாட்டான்னு கொடுத்துட்டு 1 மைனஸ் 1 பை 2x இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்ணாம போனோம்னு வச்சுக்கலாம். என்ன யோசிப்பேன்னா இது டாட்டான்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் எப்படி நான் போட்டு ஆன்சர் கொண்டு வருது அப்படின்னு டவுட் நினைச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். பட் என்ன இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அது என்னன்னா இப்ப மொதல் இது பாத்தீங்களா 1 மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 இருக்குல்ல அதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1 மைனஸ் 1 பை வந்து எக்ஸ் பிளஸ் 1 இருக்குல்ல கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை வந்து எக்ஸ் பிளஸ் 1 வரும். இதை நான் எப்படி எழுதுறேன்னா இப்போ எக்ஸ் பை வந்து எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதுறான். அதே மாதிரி வந்து ரெண்டாவது பாருங்க 1 மைனஸ் 1 பை வந்து எக்ஸ் பிளஸ் 2 இருக்குல்ல அதே தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 1 டிவைட் பை வந்து எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு வரும். இப்போ என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 1 பை வந்து எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்க 1 மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம அதே தான் கீழே வந்து என்னன்னா 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் 1 டிவைட் பை வந்து எக்ஸ் பிளஸ் 3 இதுக்கு என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பை வந்து எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் எழுதுறேன். 1 மைனஸ் 1 பை வந்து 2x இருக்குல்ல இதுக்கு என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணா என்ன வரும்? 2x மைனஸ் 1 டிவைட் பை வந்து 2x வரும். ஸோ இதுக்காக இது எல்லாத்தையும் நான் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது முதல்ல பாருங்களேன் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 அடுத்து எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 அடுத்து எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 அடுத்து 2x மைனஸ் 1 கீழே வந்து 2x இருக்குல்ல இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் தானே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே என்னன்னா பெருக்கல் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பை வந்து எக்ஸ் பிளஸ் 3 இதே மாதிரி டாட்டாடன் வச்சு இன்ட்டு வந்து என்ன வரும்னா 2x மைனஸ் 1 டிவைட் பை வந்து 2x இருக்குல்ல நல்லா பாருங்களேன். இதுல என்ன ஆகும்? இந்த எக்ஸ் பிளஸ் 1 இது அடியாயிரும், இதுக்கும் அடியாயிரும். ஸோ இப்படியே அடியாயிட்டே வரும்போது என்ன ஆகுனா இந்த இருக்க எல்லாமே அடியாயிட்டே வரும். இதுவும் அடுத்து வரது அடியாகும். ஏன்னா டாட்டாட் இருக்குன்னா அப்படியே ரிப்பீட்டா தானே ஆக போகுது. ஃபைனலா என்னன்னா இந்த இருக்க மேல அடியாயிரும். ஃபைனலா எது மட்டும் தான் இருக்குன்னா இந்த எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த கீழே வந்து 2x மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன எக்ஸ் பை வந்து 2x நான் டைரக்டா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் அடியாச்சுன்னா என்ன வரும்? ஆன்சர் 1/2. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் பில இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கனால இந்த மாதிரி நான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிங்கன்னா டைரக்டா என்ன முதல் இதுக்கு மட்டும்தான் வந்து கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் இதுக்கு மட்டும் தான் வந்து கண்டுபிடிப்பீங்க. டைரக்டா என்ன இந்த மேல இருக்குது மட்டும் தான் இருக்கும், கீழே இதுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா நீங்க வந்து போட்டு போயிடலாம். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப் ஆஃப் வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா ரூட் எக்ஸ் பை வந்து 144 ஈக்குவல் டு 27 பை வந்து 12 எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரூட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா அது ரூட் போயிடும். அப்போ இந்த சைடு என்னன்னா ஸ்கொயர் வரும் ரைட்டா. அப்போ என்ன வரும்? வெறும் எக்ஸ் டிவைட் பை 144 வரும். இப்போ 27 ஸ்கொயர்டு அதே மாதிரி 12 ஸ்கொயர்டு இது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். டக்குன்னு இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் முடிச்சிடலாம். இவன் நம்ம 27 ஸ்கொயர்டு பார்க்க தேவையில்லைன்னா 27 கீழே வந்து 12 இருக்குன்னா
3ஆல அடிக்கலாம்ல. 4 வரும். இங்க 9 வரும். அப்ப வெறும் வந்து 9/4 ஸ்கொயர் போட்டா மட்டும் போதும். 9 ஸ்கொயர் போட்டா 81 வரும். 4 ஸ்கொயர் போட்டா 16 வரும். இப்ப எக்ஸ் மட்டும் தான் வேணும்னா 81 கீழே வந்து 16 இன்ட்டு 144. இதை 8ஆல அடிச்சுனா 2 வரும். இதை 8ஆல அடிச்சுனா 1 வரும். அடுத்து 64 அப்ப 8 அப்படின்னு வரும். அடுத்து 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 9 வரும். 81 இன்ட்டு 9 போட்டோம்னா 729. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டில இருக்கு. இது ஸ்லைட்லி சிம்பிளிஃபிகேஷன் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் வந்து ரிமம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்தா எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க 3x டிவைடட் பை 2x ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 5x. என்னன்னா அந்த 3x இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ 3x டிவைட் பை வந்து 2x ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 5x. இதை நம்ம 1 பிளஸ் 1/xக்கு மாற்ற முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இது அந்த 1 பிளஸ் 1/xக்கு உள்ள வர மாதிரி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸை வந்து அடிக்க பார்க்குறேன். அதாவது 3x ஒரு எக்ஸால வந்து டிவைட் பண்றேன். அப்போ கீழே டிவைட் பண்ணும் 2x ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 5x டிவைட் பை என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்னு வரும். இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் அடி வரும். அதே மாதிரி என்ன இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 அடி ஆயிரும். ஸோ அப்போ என்னதான் நம்மளுக்கு ஃபைனலாக நிற்கும்னா 3 டிவைட் பை வந்து 2x அப்படின்னு இருக்கும் பிளஸ் 2/x அப்படின்னு இருக்கும் மைனஸ் வந்து ஸோ இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கு அடி வரும்ல. இப்போ மைனஸ் வந்து வெறும் 5 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்க 2 காமனாக இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணிக்கணும் 3 இருக்கட்டும் 2 வந்து வெளியே எடுத்துறேன். எக்ஸ் பிளஸ் வந்து 1/x மைனஸ் 5 அப்படின்றது எக்ஸ் பிளஸ் 1/xோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன 3 மேலே தான் இருக்கும். கீழே 2 இன்ட்டு 5 மைனஸ் 5 அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 10 அப்படின்னு வரும். 10ல் 5 வச்சா 5. இப்போ ஃபைனலாக என்ன 3/5 தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்குன்னா டில இருக்கு. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா a power 1/3 is equal to 6 and find the value of a squared minus 36a. இங்க a பவர்ல 1/3 இருக்குல்ல, இது நம்ம போயிடும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்ப a 1/3 வந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் கியூப் போட்டுன்னு வச்சுக்கலாம் போயிரும்ல. அதே மாதிரி இந்த சைடு கியூப் போட்டா அங்கிட்ட 6 வந்து கியூப் அப்படின்னு வரும். இப்ப இந்த 3க்கு இந்த 3 அடி வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா a பவர் m இன்ட்டு என்ன எப்படி எழுதுறேன்னா a இன்ட்டு m பவர் n. ஸோ எம்மோடது வந்து 1/3 என்னோடது 3. இப்போ 3 3 அடி வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். இப்போ ஏயோடது 6 கியூப் போட்டோன்னு வச்சுக்கலாம் 216 வரும். இப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூ வந்து 216. ஆனால் நம்மளுக்கு என்ன ஏ ஸ்கொயர் பண்ணும். இப்போ இந்த 616 சரி 216 என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும். இந்த 216 ஸ்கொயர்டு அதாவது 3 டிஜிட்டாக இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கும். அது நாவத்தில் வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 216 டிவைட் பை 210 இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இந்த 216 இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிஜிட் இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் டிஜிட் எடுத்துருவாங்க. அடுத்து 2 டிஜிட். இந்த 6 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். 6 ஸ்கொயர் போட்டால் வந்து 36. இந்த 21 இருக்குல்ல 21 ஸ்கொயர் பண்ண அப்போ முதல்ல நம்ம 21 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க தெரியும். 21 இருக்கு. 1 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 1 வரும். 2 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். இதுக்காக சொல்றேன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து என்ன பண்ணலாம் இங்க 2 இருந்து 1 இருந்துச்சுல 2 இன்ட்டு 1 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன ஒரு 2 வரும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் 4 வரும். இந்த 4 நடுவில் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு டிஜிட் தள்ளி வந்து போடணும். என்ன பண்ணணும் கூட்ட வேண்டியதான். இங்க 1 இங்க 4 இங்க 4 அதாவது 21 ஸ்கொயர் வந்து என்னன்னா 441. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 441 அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நார்மல் இங்க எப்ப பண்ணணும் இங்க 2 இருந்துச்சு 1 இருந்துச்சு. அதே மாதிரி இங்க 21 இருந்துச்சு இங்க வந்து 6 இருக்கு. அப்ப 21 6ஆல என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். 20 இன்ட்டு 6 போட்டா என்ன வரும் 120 வரும். அதோட 6 அப்ப 126 வரும். இந்த 166ஓட 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணல. அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். 126 2ஆல போட்டோம் அப்படின்னா 252. இதை எங்க போடணும் 252 போட்டோம் அப்படின்னா ஒரு டிஜிட் விட்டு தான் போடணும். 6 இங்க 3 2 5 இங்க 6 4 2 6 இங்க 4 46,656 தான் என்ன 216 ஸ்கொயர்டு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த நார்மலே வந்து என்ன சிம்பிளா இருக்கு. இது வந்து ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்க வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண என்ன மைண்ட்லேயே போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். 211ஓட வேல்யூ என்ன 46,656 இது இருக்கட்டும். அடுத்து 36 ஏன்னு சொல்றாங்க. 36 இன்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஏயோட வேல்யூ வந்து என்னன்னா 216. இப்போ 216 36ஆல மல்டிப்ளை பண்ணா 7,776 வரும். இப்போ என்ன மீனிங் 46,656 இருந்து 7,726 கழிக்கிறது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 6ல அதாவது லாஸ்ட் இதுலயே வந்து என்ன 0 வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 0 வர ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா இதுதான் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து இது வரும். மைண்ட்ஸ்ல டெஃபினட்டா வராது. இல்ல சில கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாலாம் வந்து பண்ணாம வெறும் யூனிட் டிஜிட் மட்டுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏ ஸ்கொயர்டை மட்டும் கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கலாம். மிச்சத்துல என்ன 36 இன்ட்டு 216
லாஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ண என்ன 6 அப்படின்னு வரும். ஸோ 6 கட்டும். இந்த 216 லாஸ்ட்ல வந்து 6 இருக்கு. 6ஆல வந்து தான் கழிக்கணும். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. கழிக்கும் போது 0 வரும் தெரிஞ்சாவே என்ன ஆப்ஷன்ல பார்ப்பாங்க. 0 வர ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது பாசிட்டிவ்ல இருக்கு. அதனால இதுதான் வரும்னு சொல்லிட்டு டேரக்டா எடுத்துட்டு போயிருவாங்க. பெரிய வேல்யூ இருக்கும்போது வந்து இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப பண்ணணும். அடுத்து போயிடலாம். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா x is equal to 7 plus 4 root 3 then find the value of root x plus 1 by root x. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ரூட் எக்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த எக்ஸுக்கு வந்து ரூட் எடுப்பேன் நினைப்போம். அப்போ என்ன ரூட் எக்ஸ்னு வரும். ஈக்குவல் டு 7க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் 7 பிளஸ் 4க்கு ரூட் எடுத்தா 2 வரும். ஆல்ரெடி ரூட் 3 இருக்கு. அதுல ரூட் எடுத்தோம்னா அகைன் வந்து என்ன 3 தான் வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிளஸ் வந்து ரூட் 7 வரும். அப்போ 1 பை வந்து ரூட் எக்ஸ்னு இதோட தலையீடு 6 மைனஸ் வந்து ரூட் 7 ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. பயணம் எக்ஸ் பிளஸ் 1 பை ரூட் எக்ஸ். ஸோ ரூட் எக்ஸ் பிளஸ் 1 பை ரூட் எக்ஸ் 6 பிளஸ் ரூட் 7 பிளஸ் 6 மைனஸ் ரூட் 7 ரூட் 7 போயிடும் 12. ஆப்ஷன்ல பாருங்க 12ன்னு ஒரு ஆன்சரே கிடையாது. அப்போ இந்த ஃபார்மேட் கிடையாது. வேற ஏதோ ஃபார்மேட்ல ஃபாலோ பண்றாங்க. அது என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எக்ஸோடது வந்து 7 பிளஸ் வந்து 4 root 3 சொல்றாங்க. நான் மறுபடியும் எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 பிளஸ் வந்து 4 root 3. இதை வேற எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த 7 இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 4 பிளஸ் 3 அப்படின்னு எழுதுறாங்க பிளஸ் 4 root 3. எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு ஏற்றாப்புல மாத்திரம் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் வந்து 2ab. இங்க பாருங்க இதுதான் வந்து என்னன்னா a ஸ்கொயர், இதுதான் வந்து b ஸ்கொயர், இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ab எடுது. என்னன்னா ஏஏ ஸ்கொயர் போட தான். அப்ப 2ஆ தான் வந்து a இருக்கணும் ரைட்டா. அதே மாதிரி வந்து ரூட் 3ஆ தான் வந்து b இருக்கணும். இதை ஸ்கொயர் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வரும் 4 பிளஸ் 3 பிளஸ் வந்து 4 root 3 வரும். இப்போ என்ன மீன் பண்றேன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 2 பிளஸ் வந்து 3 root 3 வந்து ஹோல் ஸ்கொயர் எடுப்பேன். நம்மளுக்கு ரூட் எக்ஸா வேணும். இப்போ நான் எக்ஸுக்கு வந்து ரூட் எடுக்கணும் என்ன ஆகும் 2 பிளஸ் வந்து 2 root 3 அப்படின்னு வரும். இப்போ 1 பை வந்து ரூட் எக்ஸ் வேணும். 1 பை ரூட் எக்ஸ் என்ன இதோட தலையீடு. அப்போ 2 மைனஸ் வந்து ரூட் 3 அப்படின்னு வரும். ரெண்டையும் கூட்டணும். ரூட் எக்ஸ் பிளஸ் 1 பை ரூட் எக்ஸ். அப்போ என்ன வரும் 2 பிளஸ் வந்து ரூட் 3 அதே மாதிரி பிளஸ் 2 மைனஸ் ரூட் 3 அடி வரும். என்னன்னா 4ன்னு வரும். ஆன்சர் எங்க இருக்குன்னா டி ஆன்சர் 4 இருக்கு. அல்ஜிபரா பொறுத்தவரைக்கும் இதே நான் வச்சுக்கலாம். ஒரு ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு ஃபார்மேட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அது ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதோட என்னன்னா அல்ஜிபரா ரிலேட்டடா என்டிபிஎஸ்ல எப்படி கேட்டாங்களோ இந்த பேட்டர்ல கேட்காங்க அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். நம்ம பார்த்தால ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.